இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக புதிய மாற்றங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக வீடுகளுக்கு குழாயில் இயற்கை எரிவாயு விநியோகம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது சென்னையில் 500 வீடுகளுக்கு குழாயில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படும் நிலையில், தமிழகம் முழுவதும் கேஸ் விநியோக நிறுவனங்களிடம் இதுவரை 30,000 பேர் பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள வீடுகளுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் 14.20 கிலோ எடையில் எல்பிஜி சமையல் காஸ் சிலிண்டர் விநியோகம் செய்கின்றன. இந்த எரிவாயு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பின் போது வெளியேறும் மூலப்பொருளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கர்நாடகா, குஜராத் உட்பட பல மாநிலங்களில் வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது. இது எல்பிஜி கேஸுடன் ஒப்பிடும்போது 20% செலவு குறைவாக இருப்பதுடன் சுற்றுச்சூழலையும் பாதிப்பதில்லை. தமிழகத்தில் குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் எண்ணூர் துறைமுக வளாகத்தில் எல்என்ஜி எனப்படும் திரவநிலை இயற்கை எரிவாயு முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு வெளிநாடுகளில் இருந்து கப்பலில் எரிவாயு எடுத்து வரப்படுகிறது. இந்த எரிவாயு வாகனங்களுக்கு சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயுவாகவும், வீடுகளுக்கு பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழித்தடம் வாயிலாகவும் விநியோகம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் 2030க்குள் 2.30 கோடி வீடுகளுக்கும் 2785 சிஎன்ஜி மையங்கள் வாயிலாக வாகனங்களுக்கும் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்ய இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், டோரண்ட் காஸ், அதானி உட்பட 7 நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தை ஒருங்கிணைக்கும் முகமையாக டிட்கோ எனப்படும் தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயல்படுகிறது. வீடுகளுக்கு குழாயில் எரிவாயு விநியோகம் செய்ய குழாய் வழித்தடம் அமைக்கும் பணியில் காஸ் விநியோக நிறுவனங்கள் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. இதுவரைக்கும் தமிழகத்தில் 30,000 பேர் வீடுகள் குழாய் எரிவாயு பெற கேஸ் விநியோக நிறுவனங்களிடம் பதிவு செய்துள்ளன என்பது தகவல்கள் வெளியாகியுள்ளது.